கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இன்றைக்கும் நாம் தியானிக்கப் போகிற கர்த்தருடைய வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ டோன்ட் ரன் விதவுட் அ டெஃபினிட் கோல் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நம்ம எல்லாருமே ஒரு ஓட்டத்தை தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். இன்றைக்கி அநேக மக்கள் மத்தியில் தங்களை ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை குறித்து ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, புசிப்போம் கடிப்போம் நாளைக்கு சாவோம். இன்னும் சிலர் நினைக்கிறாங்க, நம்ம மன இஷ்டம் போல் நடப்போம், என்ன நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள் தானே, எப்படினாலும் வாழ்ந்து விட்டு போய்விடலாம் என்று நினைக்கிறார்கள். சிலர் நினைக்கிறாங்க, நம்ம ஒருவேளை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்கும், அதில் நம்ம இதே மாதிரி மனுஷராகவோ இல்லை உயர்ந்த ஒரு நிலையில் பிறப்போம், இல்லாட்டினா ஒரு பறவையாகவோ மிருகமாகவோ பிறந்து விடுவோம் என்று சொல்லி சிலருடைய எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் திட்டமாய் சொல்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வைத்து தான் நம்முடைய எதிர்காலம், மரணத்திற்கு பின்பு உள்ள ஒரு வாழ்க்கையை தீர்மானிப்பது அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவம் இல்லாமல் கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய மரணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. என்றென்றைக்குமாய் நித்தியமாய் பரலோகத்தில் வாழ்கிற ஒரு ஸ்லாக்கியம் இருக்கும். இல்லாவிட்டால் கர்த்தர் விட்டு விலகி வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது, பாவத்திலிருந்து விடுதலை அடையாத ஒரு வாழ்க்கை என்பது நித்தியமாய் நரகத்தில் கொண்டு போய் நம்மை சேர்த்து விடும். அதை நாம் மறந்து விடவே கூடாது. அதனால்தான் பவுல் சொல்கிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடவே மாட்டேன் என்று சொல்கிறார். என்ன ஓட்டம் அவர் ஓடுகிறார்? ஒரு டெஃபினிட் கோலை நோக்கி ஓடுகிறேன், ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்கிறார். எதற்காக அந்த ஓட்டம் என்று நீங்கள் சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அதே அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறும்படிக்கு. ஒருவேளை இன்றைக்கி ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குன்னு வச்சுக்கிங்க, அதில் ஓடி முதல் வரும்போது தங்க பதக்கங்கள் கிடைக்கிறோம். ஒருவேளை அதெல்லாம் அழிந்து போகிற ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ஆனால் நம்ம ஓடி வெற்றி பெறும்போது அது அழிவில்லாத ஒரு கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறது. அது எப்பொழுது நித்தியமாய் பரலோகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அது கொடுக்கிறதா இருக்கிறது. அதன்படி அதற்கேற்றபடி நம்ம ஓட வேண்டும் என்று சொல்லிதான் பவுல் இந்த அதிகாரத்தில் நம்மை வலியுறுத்துகிறார். அப்போ அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை இந்த உலகத்தில் வாழும்போது, ஏன்னா இன்னொரு வாழ்க்கை கொடுக்கப்பட போகிறது கிடையாது, நிச்சயமில்லாத வாழ்க்கை, யாருடைய ஆயுசு நாட்களையும் நம்ம தீர்மானிக்கவே முடியாது. அநேகர் ஒருவேளை ஜோசியம் மற்ற எல்லா காரியங்களையும், ஜாதகம், இப்படி எத்தனையோ காரியங்களை பார்த்து ஆயுள் நாட்கள் இப்படி என்று தீர்மானித்திருப்பார்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், எத்தனை பேர் அதற்கு முன்பாகவே மரித்து போய் விடுகிறார்கள். அதனால் யாருக்குமே முடிவு எப்பொழுதென்றே தெரியாது. நிச்சயமில்லாத ஒரு ஓட்டத்தை தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் அதில் ஒரு நிச்சயம் வேண்டும். அந்த ஒரு இலக்கை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லி பவுல் மூலமாக இந்த வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று பார்ப்போம். முதலாவது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த கோலை நோக்கி நான் தொடர்கிறேன். எப்படி தொடர்கிறேன்? பின்னானவைகளை நான் மறந்து போகிறேன். நடந்து முடிந்தவைகளை நான் மறந்து இனி வரப்போகிறதை, முன்னானவைகளை நாடி இனி வரப்போகிறதை நான் தேடி, என் கர்த்தர் எனக்குன்னு வைத்திருக்கிற அந்த இலக்கு, கர்த்தர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம்.
ஆனால் நம்முடைய எதிராளியான பிசாசானவன் அந்த இலக்கை நாம் அடையக்கூடாதபடிக்கு எல்லா விதத்திலும் பாவத்தில் எப்படியாவது நம்ம தள்ளி அந்த நரகத்திற்கு, அவனுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற நரகத்திற்கு ஜனங்களை கொண்டு போய் விட வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு அநேகர் அவனுடைய வஞ்சக வலையில் விழுந்து போய் விடுகிறார்கள். ஆனால் பவுல் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து, நடந்து முடிந்தவைகளை நான் மறந்து முன்னானவதை தேடி ஓடுகிறேன். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். சோதோம் குமாரா என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. அங்கே பாவம் மிகுதியாய் காணப்பட்டபடியினாலே கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாய் தேவ தூதர்களை அனுப்புகிறார். அந்த பட்டணத்தில் நீதிமான் ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்தான், அது லோத்து. அதனால் கர்த்தர் அந்த நீதிமானாகிய லோத்தின் குடும்பத்தை மட்டும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நம்ம சூழ எப்படி துன்மார்க்கமாக இருக்கிற காரியம் இருந்தாலும் நாம் ஒரு நீதிமானாக இருப்போம் என்று சொன்னால் அந்த ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் லோத்தை காப்பாற்றும்படி கர்த்தர் தேவ தூதனை அனுப்பி சொல்கிறார், நீ உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நான் உனக்கு காண்பிக்கிற மலைக்கு ஓடி போயிரு. இந்த சமபூமியில் எங்கேயும் நின்று விடாத, பின்னிட்டு பாராத, பின்னுக்கு திரும்பி நீ பாத்திரக்கூடாது. பின்னுக்கு திரும்பி பார்க்காதபடி எவ்வளவு சீக்கிரமாய் நீ குடியிருக்கிற இந்த பட்டணத்தை விட்டு நீ ஓடி போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் நீ ஓடி போக வேண்டும் என்று சொல்லி அவனுக்காக பிரத்யட்சமாய் ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு உதவி செய்கிறார். ஆனால் லோத்தின் மனைவி, அவனுடைய 2 பெண் பிள்ளைகளும் அந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது கொஞ்சம் தூரம் ஓடின உடனே லோத்தின் மனைவிக்கு தான் வாழ்ந்த பட்டணத்தின் மேல் அது எப்படி இருக்கிறது, அதன் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தபடினால அவள் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறாள். பின்னிட்டு திரும்பி பார்த்த உடனே அந்த இடத்தில் தானே அவள் உப்பு தூணாய் மாறிவிடுகிறாள். இன்றைக்கும் நாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் அந்த உப்பு தூண்களை நாம் பார்க்கலாம். பின்னிட்டு பார்த்ததினாலே அவளுக்கு முன்னாக வைக்கப்பட்டிருந்த ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை அவள் இழந்து போனாள், தன் ஜீவனையும் இழந்து போனாள். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நம்முடைய இலக்கு அவரை நோக்கி மட்டுமே ஓட வேண்டும். நம்முடைய இலக்கு நித்திய ஜீவனை குறித்ததான மட்டுமே இருக்க வேண்டும். திரும்பி பார்க்காதபடி, விட்டு வந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காதபடி ஓட வேண்டும். அநேகர் சொல்லுவாங்க, நான் மட்டும் அப்படி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த அந்த நிலை எனக்கு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்திருப்பேன் என்று சொல்லி தங்களுடைய பழைய நிலைமை, நான் குடிகாரனாக இருந்தேன், கோபக்காரனாக இருந்தேன், நான் மட்டும் அப்படி இருந்தேன்னா இன்றைக்கி நடக்கிற காரியமே வேற அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்வார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே வரவே கூடாது. கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். முன்னால் செய்த பாவமான காரியங்களை நாம் நினைத்து நான் அப்படி மட்டும் இருந்திருந்தேன் என்று சொல்லி இப்போ இந்த காரியம், இப்போ நான் அப்படி இருந்திருந்தேன்னா அந்த மனுஷனை நான் சும்மாவே விட்டு இருக்க மாட்டேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் நாம் பேசக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, முன்னானவைகளை நாடி தேவன் நமக்காக வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி முதலாவது நாம் பார்க்கிறோம். 2வது நம்ம பார்க்கிறோம், அதே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். எப்படி ஓடணும்? முதல்ல பார்த்தோம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த கோல் இலக்கை நோக்கி ஓட வேண்டும். 2வது, அந்த கோலை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஓடணும்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்கிறார். பந்தயத்துக்கு பங்கு பெறுகிற எல்லாரும் என்ன செய்வாங்க, சில காரியம், இன்றைக்கி பாருங்கள், ஒலிம்பிக் ஒரு வேளை வருது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறும்போது அது சும்மா போய் அப்படியே இருந்த மாதிரி போய் நம்ம அதில் வெற்றி பெற்று போடவே முடியாது. கடின உழைப்பு தேவை. அநேக காரியங்களை தங்கள் வாழ்க்கையில் கட்டுப்படுத்த வேண்டியது உள்ளது. சரீர காரியத்தில், தூக்க காரியங்களில், இன்னும் உணவு காரியங்களில் அநேக கட்டுப்பாடுகள் உண்டு. அதுதான் சொல்லுகிறார், என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன், சரீர இச்சை அடக்கம் அப்படி என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு 3 விதமான இச்சைகளை நம்முடைய கண் முன் எப்பொழுதும் வைத்து கொண்டே இருப்பான். ஒன்று,
கண்களின் இச்சை, ரெண்டாவது மாம்சத்தின் இச்சை, மூன்றாவது இந்த ஜீவனத்தின் பெருமை. வேதம் சொல்லுகிறது இவை எல்லாமே உலகத்தில் இருந்து உண்டானவைகள் என்று சொல்லி. இந்த 3 வைத்து தான் அவன் பிசாசு பாவத்தில் விழ தட்டும்படியாய் மனுஷனை என்ன செய்வான், எப்பொழுது பார்த்தாலும் கண்ணி வைத்து கொண்டே இருப்பான். கண்களின் இச்சையினால் அநேகர் இன்றைக்கு என்ன செஞ்சிடறாங்க, விழுந்து போய் விடுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்குற எல்லா நியூஸையும் பாருங்கள், இதுவரைக்கும் சொல்லப்பட்டிராத பாவ காரியங்களை இன்றைக்கு நம்ம நியூஸ் வழியாக நம்ம பார்க்குறோம். சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு. சமீபத்தில் ஒரு நியூஸ் தற்செயலாக பார்த்தேன், அது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு 14 வயசு ஒரு மாணவியும் 14 வயசு ஒரு மாணவனும் தங்களை திருமணம் செய்து கொள்ள விடமாட்டேன் என்று பெற்றோர் சொன்னதுனால 2 பேரும் தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். எவ்வளோ அந்த 14 வயசு, ஒருவேளை 9th அல்லது 8th ஸ்டாண்டர்ட் தான் அந்த பிள்ளைகள் படித்து கொண்டிருப்பார்கள். அதற்கு முன்னாடியே திருமண காரியங்களில் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அந்த எண்ணங்கள் போகிறது? காரணம், டிவியில் இன்றைக்கி பலதரப்பட்ட காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை பார்ப்பதினால, இன்னும் சீரியல் பார்ப்பதினால அநேக காரியங்கள் பிள்ளைகள் அதை உண்மை என்று நம்பி அந்த கண்கள் அந்த காட்சிகளை பார்க்கிறதுனால அதன் கண்களின் மூலமாக அந்த காரியங்கள் அவருடைய இருதயத்தில் பதிக்கப்பட்டு விடுகிறது. அது உண்மை என்று நம்பி தங்களுடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஒரு காரியத்தை வாசித்தேன். ஒரு 16 வயது ஒரு மாணவி ஸ்கூலில் ஒரு புதரில் ஒரு ஆண் குழந்தையின் சடலம் கிடக்கிறது என்று சொல்லி சக பிள்ளைகள் பார்த்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அரசு பள்ளியில் போய் கண்டுபிடித்து பார்க்கும்போது ஒரு ஆண் குழந்தை, பிறந்த ஆண் குழந்தையின் உடம்பு அங்கே கிடந்திருக்கிறது. அதற்கு பிறகு அதை விசாரித்து பார்த்தால் 16 வயது நிரம்பிய அந்த மாணவியை ஒரு 14 வயது மாணவனோடு தொடர்பு கொண்டபடினாலே அந்த குழந்தையை அந்த பிள்ளை பெற்றெடுத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த பையனை, 12 வயசு பையனை இப்போ கைது செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். படிக்க வேண்டிய வயதில் இன்றைக்கு கண்களின் இச்சையில் பிள்ளைகள் விழுந்து போகிறபடினாலே. இன்னொரு காரணம், இதுவரைக்கும் இந்த பெற்றோர் எப்படி இதை கவனிக்காமல் இருந்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு பெற்றோருடைய காரியங்கள் வேதனைக்குரியதாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இன்றைக்கு அநேக பெற்றோர் தங்களுடைய வேலை காரியங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தங்களுடைய சொந்த காரியத்து நிமித்தம் பிள்ளைகளை சரிவர கவனிப்பது இல்லை. அவர்கள் என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, யாரோடு பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பெண் பிள்ளை பெற்றெடுக்கிற வரைக்கும் எப்படி ஒரு தாய்க்கு அது தெரியாமல் இருந்தது என்று சொல்லி தெரியாத ஒரு காரியம். அந்த பெண் குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தையை அவள் பெற்று எடுக்கிறாள் என்று சொன்னால் அந்த தாய் எங்கே போனார்கள்? அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு வேளை கேர்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு பேரண்ட்ஸையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பிள்ளைகள் முன்பாக வைத்து கொண்டே பெற்றோர் இன்றைக்கி எத்தனை சினிமா காட்சிகள், அருவருப்பான சினிமா காட்சிகள் குடும்பமாய் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் பெற்றோர் பிள்ளைகள் மேலே இனி வருகிற காரியங்களிலும் தேவனை அறிந்த குடும்பங்களில் உள்ள பெற்றோர் அதிக ஜாக்கிரதையாய், அதுவும் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் இந்த நாட்களில் அதிக ஜாக்கிரதையாய் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய காலகட்டத்திற்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இன்றைக்கு அநேகர் மதுபானம், போதை வஸ்துக்கள் இன்றைக்கு அநேக பள்ளிக்கூடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக பள்ளிகளுக்கு பக்கத்தில் சில பேர் வீடுகளை பிடித்து கஞ்சா போன்ற பொருட்கள், போதை பொருட்களை விற்கிறார்கள் என்று சொல்லி, ஒருவேளை இன்றைக்கு அரசாங்கம் கூட போதைப் பொருட்களுக்கு தடுப்பு என்று சொல்லி தீவிரமாக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அநேக பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் இந்த மாதிரி அதே ஒரு வியாபார தொழிலாக்கி அநேகர் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காக, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற லாபத்திற்காக சிறு பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட போதை பொருட்களை விற்று தங்களை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு விசை இந்த போதை பொருட்கள் பிள்ளைகள் அடிமை ஆகி விட்டார்கள் என்று சொன்னால் பின்பு அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவது மிகவும் கடினமான ஒரு காரியம். அதனால்
மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தில் சில உணர்வுகள் தூண்டப்படுவதனால பிள்ளைகள் இப்படிப்பட்ட இச்சையான காரியங்கள், பெண் பிள்ளைகள் கூட மதுபானத்திற்கு இன்றைக்கி அடிமையாகி விடுகிறார்கள். இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத எத்தனையான பாவங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது உலகத்தில். மூன்றாவது பார்க்கிறோம், ஜீவனத்தின் பெருமை. இது ஒரு இச்சை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு பெருமை, ஒருவேளை பணம், பதவி, பட்டம், இப்படிப்பட்ட காரியங்கள் தம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால அதை குறித்ததான பெருமை. எப்பொழுதுமே கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது நம்மை தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு உயர்வும் வரும்போது அந்த உயர்வுக்கு காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே உயர்த்துவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமே தவிர எந்த விதத்திலும் அந்த பேருக்கும் புகழுக்கும் நாம் சொந்தம் கொண்டாடிவிடவே கூடாது. இயேசு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுக்கு அங்கே இடமே கிடையாது. அதனால் ஒரு நாளும் இந்த ஜீவனத்தின் பெருமை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அன்றைக்கு அந்த ஏவாளை பார்த்து சாத்தானை தான் சொன்னான், இந்த பழத்தை நீ சாப்பிட்டா தேவனை போல நீ மாறிவிடுவா என்று சொல்லி. அந்த ஆசை வந்ததுனால தான் அவள் அந்த பழத்தை எடுத்து பறித்து புசித்து ஆதாமுக்கும் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதனால் இச்சை அடக்கம், ஒருவேளை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ஓட்டம், அழிவில்லாத கிரீடத்தை, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இச்சை அடக்கம் தேவையாக இருக்கிறது. பவுல் அதனால தான் எழுதுகிறார், மற்றவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், நானே அந்த பொருளை இழந்து போய்விடக்கூடாதுபடினால என் சரீரத்தை ஒடுக்கி எனக்கு கீழ்ப்படுத்துகிறேன். எப்பொழுதுமே நம்முடைய சரீரம் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கணும். நம்முடைய கண்ட்ரோலில் மீறி எந்த பாவத்திலும், ஒருவேளை பாவ உணர்வுகளை பிசாசு வைத்து கொண்டே இருப்பான். அந்த உணர்வுகளை நான் விட்டு விடவே கூடாது. அந்த உணர்வுகள் நம்மை மீற விட்டு விடக்கூடாது. நம்முடைய சரீரத்தை, அதான் பவுல் சொல்லுகிறார், என் சரீரத்தை ஒடுக்கி எனக்கு கீழ்ப்படுத்துகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கணும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப பிள்ளைகளே, ஒருவேளை சில காரியங்கள் உங்களால் செய்ய வேண்டான்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் முடியலையா? திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் விழுந்து விடுகிறீர்களோ? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் சொந்த பலத்தினால் நீங்கள் நிற்கவே முடியாது. அவருடைய பலத்தை கேளுங்க. உண்மையை ஒப்புக்கொள்ளுங்க. நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இயேசப்பா, ஆனால் என்ன முடியலை, நான் திரும்ப திரும்ப இந்த பாவத்தில் விழுந்து விடுகிறேனே, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவருடைய உதவியை தேடுங்க. அவர் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படியாக தான் அவர் தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தி அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதனால் அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தை தேடுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து நான் வெளிவர விரும்புகிறேன் என்று சொல்லி அதிலிருந்து வெளிவந்து கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக்கொடுங்க. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் போட வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு பொறுமையான ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு ஓட்டம். அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இந்த உலகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி நம்மை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நமக்கு என்னென்ன பாவ சோதனைகள் வந்ததோ எல்லாம் அவருக்கு தான் வந்தது. ஆனாலும் ஒன்றிலும் அவர் விழுந்து போகாதபடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து முடித்தார் அல்லவா? அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி இன்றைக்கு அநேகருடைய ரோல் மாடல் யாராக இருக்காங்க தெரியுமா? சினிமாக்காரங்களாக இருக்கிறாங்க. ஹீரோயின் தான் அவங்களுக்கு ரோல் மாடல். இல்லாட்டினா அரசியல்வாதிகள் ரோல் மாடல். ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், ஒரு மனிதனை நமக்கு ரோல் மாடலாக இருக்கவே முடியாது. ஒரு மனுஷனை நமக்கு ரோல் மாடலாக இருக்க முடியாது. நம்முடைய ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவர் மட்டுமே பரிசுத்தர். நான் பரிசுத்தர் என்று சொல்கிறவர் ஒரே தேவன், அவர் ஒருவர் மட்டுமே. அவரிடத்துல யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அவரிடத்துல பாவத்தின் அடிச்சுவடுகள் என்பது கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் அந்த தெய்வத்தை தவிர
பாவம் என்று சொல்லி ஒரு தெய்வம், நான் பாவம் இல்லாத தெய்வம் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அவரை நோக்கி பாரமான நம்மை அழித்து கொண்டிருக்கிற கவலைகள், நம்மை சுற்றி நிற்கிற பாவம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பொறுமையோடு ஓடும்போது அழிவில்லாத அந்த ஜீவ கிரீடத்தை நம்மை பெற்றுக்கொள்வோம். அதுதான் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமில்லாத ஒரு ஓட்டம் ஓடாதபடி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு ஓட்டம் ஓடும்படியாய் கர்த்தர் கரத்தில் இந்த வேளையிலே நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். அருமை பிதாவே, இந்த வேளையில் இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லாரும் உலகத்தில் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நிச்சயமில்லாத ஒரு ஓட்டமாய் நாங்கள் ஓடாதபடி நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ஓட்டத்தை ஓடும்படியாய் சகல விதமான ஆண்டவரே இச்சைகளையும் வெறுத்து பாவத்தை உதறி தள்ளி போட்டு பாரமான எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி போட்டு அப்பா உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் விட்டு வந்த பாவத்தை திரும்பி பார்க்காதபடி கர்த்தர் எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த லக்கை நோக்கி ஓடும்படியான ஒரு கிருபைகளை தாங்க விசேஷமாய் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், இளம் வயதினராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பாவத்தினாலே இன்றைக்கி ஒருவேளை கட்டப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னால், ஏசப்பா உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே எங்களுக்காக, அந்த இரத்தம் எங்களை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுகிறதே, அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே யாரெல்லாம் உம்முடைய உதவியை கேட்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாய் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அம்மா. அதை தவிர இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நினைப்பதற்கு மேலாக அவருடைய வாழ்க்கையில் காரியங்களை நிறைவேற்றி கொடுத்த ஆண்டவரே அப்போ ஒரு சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாக செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.